அம்மா என்ன கிளம்பியாச்சா என்ன? ஆதிரா கிளம்பிட்டியாமா? கிளம்பிட்டே இருக்காக்க. அம்மா கோட்டுக்கு தானே போறோம். போறோம். மேக்கப்லாம் போறோம். வாங்க. ஆறாளுவலான்னு பாரு. பாட்டி வாயா. யாராயிட்டு பாட்டி கோட்டுக்கு போண்டாமா? எல்லாம் கிளம்பியாச்சா அப்படி? கிளம்பிட்டு இருக்காவ. எதுக்கு மேக்கப் பண்ணவனே தெரிய மாட்டேங்குது. மேக்கப் நடக்குது. என்ன பாட்டி கோட்டுக்கு போற நீங்க சந்தோஷமா இருக்கீங்க? என் புள்ள மீனா எப்படி வருவானே எனக்கு தெரியும். அவ ஏதோ ஒரு தில்லாலங்கடி வேலை பார்க்க தான் போயிருக்கா. எனக்கு நல்லா தெரியும். அவ்வளவு நம்பிக்கையா பாட்டி இந்த அக்கா மேல? அவ ஏன் மருமக. அவ தந்திரக்காரி, புத்திசாலி. சரிதான் பாட்டி. அதுல கிளம்பிட்டா பாட்டி? கிளம்பிக்கிட்டே இருக்கா. எனக்கு என்னமோ இன்னைக்கு நல்லது நடக்கிற மாதிரியே இருக்குடா. மனசெல்லாம் அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. அப்படியா பாட்டி? ஏதோ நல்லது நடக்கிற மாதிரியே ஒரு எண்ணம் இருக்குடா. நல்லது என்ன பாட்டி? அதான் சந்தோஷமா கிளம்பிட்டு இருக்கேன். எல்லாரும் கிளம்பிட்டு இருக்காவ. சேர்ந்து போவோம். சரிங்க பாட்டி. பாட்டி நான் வேணா காரெல்லாம் ரெடி பண்ணி வைக்கட்டுமா? நீ காரெல்லாம் ரெடி பண்ணி வை, நான் வரேன். சரிங்க பாட்டி. ஆதிரா உள்ளதான் இருக்கா? கிளம்பிட்டான்னு கேட்டுவா. சரிங்க பாட்டி. என் புள்ள மீனா வருவா. என்னமோ பெருசா சாதிக்கிறான்னு நினைக்கிறேன். என் புள்ள எது செஞ்சாலும் சரியா தானே இருக்கும். 10 மணிக்கு கோட்டு போய் கூட்டு வந்துடலாமா? ஓகே சார். எஸ் சார் ஜீப் ரெடி பண்ணிட்டு இருக்கா சார். உடனே கூட்டிட்டு அந்த பாதையா கோட்டுக்கு போயிடலாம். ஓகே சார். அந்த பொண்ணுக்கு போன் அடிச்சு கிளம்பிட்டியாமான்னு கேளுங்க. ஓகே சார். ஹலோ ஆதிரா கிளம்பியாச்சா? கிளம்பிட்டேன் மேடம். நாங்க இப்ப அங்க வந்துட்டு இருக்கோம். ரெடியா இருங்க சார். அந்த பொண்ணு கிளம்பி ரெடியா தான் இருக்கா சார். நம்ம போறல அப்படியே கூட்டிட்டு போயிடலாம். ஓகே. சிஞ்சக் சக்கா சக்கா சிஞ்சக் சக்கா சிஞ்சக் சக்கா சக்கா சிஞ்சக் சக்கா. சார் உண்மையிலே போலீஸ் இல்ல, பொறுக்கிதா. என்ன இதெல்லாம்? இப்போ ஏன் டைம் இல்ல. நான் இன்னும் டூட்டில ஜாயின் பண்ணதுக்கு 2 மணி நேரம் இருக்கு. அது வரைக்கும் நான் எப்படி வேணாலும் இருக்கலாமே. சரி ஸ்டேஷனை பாத்துருங்க. நான் கோர்ட்டுக்கு கிளம்புறேன். ஆமா இது ஏன் கேஸ் தானே? அதாவது ஞாபகம் இருக்க. அடுத்த வாய்தாக்கு நீங்க போக முடியும். இந்த வாய்தாக்கு நான் போய் தான் ஆகணும். ஏன்னா என்கிட்ட தான் கேஸ் பத்திர அத்தனை டீடைல்ஸ் இருக்குது. பரவாயில்ல நானே பாத்துக்கிட்டேன். ஃபைலை என்கிட்ட கொண்டாங்க. இப்போ நீங்க ஃப்ரீ டைம். இன்னும் டூட்டில ஜாயின் பண்ணதுக்கு 2 மணி நேரம் இருக்குது. குளிப்ப பத்தியா? சீக்கிரம் இந்த ஸ்டேஷன்ல நான் கிளம்பணும். எஸ் சார் ஜீப் ரெடியா? ஜீப்பா எங்க போறீங்க? கோர்ட்டுக்கு. சரி கோர்ட்டுக்கு தான் என்னால போக முடியாது. அந்த அக்யூஸ்ட தானே பிக்கப் பண்ண போறீங்க. அதை நானே பிக்கப் பண்ணிட்டு வரேன். இல்ல அந்த சிரமம் வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். நோ அதை நான் பாத்துக்கிறேன். சார் இவர் கூடயா? சரி கூப்பிட்டு வாங்க. போங்க சார் போங்க. நேராவதுல 10 மணிக்கு கோர்ட்டுக்கு போகணும். ஒரு மனுஷன் பொறுமையா இருக்கலாம். இவ்வளவு பொறுமையா இருக்காரு. எனக்கும் போர் அடிக்குது, கிளம்புறேன். ஜீப் வந்துட்டு இருக்கு. ஐ அம் ஒன்லி வாக்கிங். சார் 5 கிலோமீட்டர் சார். ஜஸ்ட் 5 கிலோமீட்டர். ஏன் நிலமன் மேல அரவ கடிதா? சார் லேடிஸ் கான்ஸ்டபிள் வராங்கல்ல, ட்ரெயினிங்ல ஓடி இருப்பாங்களே. சார் ஃபாலோ மீ. இந்த ட்ரெஸ்ல. இந்த ட்ரெஸ்க்கு என்ன? ஒழுங்கா டியூட்டி ட்ரெஸ்ல போங்க. ஆர்டர் போட்டீங்க, இனி போகாம இருக்க முடியுமா? சார் ஒண்ணு இல்ல, போயிட்டு வாங்க. சார் ஐயோ அது விளையாட்டு புத்தி தான், வேற ஒண்ணு இல்ல. கிளம்புங்க. நேராயிட்டு 10 மணிக்கு கோர்ட்டுக்கு போனல. எனக்கு ஒரு சின்ன கேஸ் இருக்குது, நான் முடிச்சிட்டு வரேன். ஓகே சார். போலீஸ் இல்ல பொறுக்கி. என்ன மேடம் கிளம்பலாமா? இப்படி வந்தீங்கன்னா உங்க கூட சேர்த்து என்னையும் ஓட விட்டு ஜனங்க எல்லாம் அடிப்பாங்க. ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க சார். நான் எப்படி இருக்கு? ஐயோ படுத்துறாரே. நல்லா இருக்கீங்க சார். அப்படியா? எவ்வளவு அழகா இருக்கு. ரொம்ப அழகா இருக்கீங்க சார். ரொம்ப அழகா இருக்கல. ஆனா எல்லா பிள்ளையும் என்ன பார்த்தா ஏன் பயந்து ஓடுது? போலீஸ் எனக்கு பயமா இருக்கு. சொல்லுங்க மேடம், நான் அம்சமா தானே இருக்கேன். பயவுல எனக்கு கண்டாலே அலற அடிச்சு ஓடுதே. நீங்க அம்சமா தான் இருக்கீங்க. ஆனா நீங்க பண்ணத சேட்டை தான் சார். சரி வாங்க ஓடி போலாம். சார் அக்யூஸ்ட பிடிக்கிறதுக்குமா? என்ன பாடுபடுத்த போறாரா தெரியலையே. என்ன ஓடி போலாமா? போலாம் சார். பரவாயில்லையப்பா. இப்ப எதுக்கு பரவாயில்லன்னு சொன்னீங்க? இல்ல நான் ஓடி போலாமான்னு சரின்னு சொன்னீங்களே. மேல் அதிகாரியா போயிட்டாரு. மனசுல பட்டதை கூட சொல்லி திட்ட முடியாது. என்ன போலாமா? பாரு என்ன ஓட்ட ஓடுறாங்க, நம்மளும் ஓடுவோம். என்ன பார்த்தா அவ்வளவு பயமாவா இருக்குது? எனக்கு என்னமோ குழந்தை மனசுதான். என்ன ஒரு திருட்டு புத்தி கொஞ்சம் அதிகம். ஆமா என்னங்க என்ன என்ன இதுக்கு எப்படினா இந்த பாக்கி மேக்கப் பாக்கி இருக்குது. தங்காதம்மா இந்த மனசு போதும். எங்க கிளம்பிட்டீங்க? நீங்களும் கோர்ட்டுக்கு கிளம்புன மாதிரி தெரியலையே. சத்தியமாங்க கோர்ட்டுக்கு தான் போறோம். எப்படியே மீனா வருவா. அவளை வெறுப்பேத்துறதுக்கு தான் இந்த மேக்கப். பாத வச்சிக்கலாம். நான் இல்லட்டா கூட நீங்க ஹாப்பியா தான் இருக்கீங்கடி அப்படினே அங்க வச்சு அவட்ட வம்பிழுக்கிறதுக்கு தான் இப்படி. அப்ப உங்களுக்கே தெரியும் அங்க மீனா வருவானே. கொல்ல போடு. ஒழுங்கா நார்மலா வா. நான் கோட்டை பாப்பேனா? கோட்டை பாப்பீங்களா? வெறுப்பேத்துறதே உங்களுக்கு பொடப்பா போச்சு. வீட்டுல இருக்கும்போது அந்த முக்கா ஃபேண்ட் ஒரு டி-ஷர்ட்
வெளியில போனா மட்டும் இப்படி கலக்குறது. நான் வெளியில கவனிப்பேனா இங்க கவனிப்பேனா? என்னங்க மனசுக்குள்ளே பேசிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் உன்கிட்ட சொன்ன என்ன விட்டா இப்ப? அப்படி என்னங்க சொல்லிட்டு இருக்கீங்க? ஒழுங்கா நார்மல் ட்ரெஸ்ல வா, தொலைச்சு வந்தாச்சு. முடியாது, நான் இப்படி தான் வரேன். இப்ப பாரு, என்ன காலை வந்து கெஞ்சலாம் வைக்காத. அதுக்கு என்ன முகரை எப்படி வச்சிருக்கீங்க? கொஞ்சமாவது பயப்படல. என்ன பார்த்தா உனக்கு எப்படிதான் தோணுது? காமெடி பீஸ் மாதிரி. டேய், செல்லல. போதும், நீ என்ன ஐஸ் வச்சாலும் சரி, இன்னைக்கு நீ இப்படிலாம் வரக்கூடாது. பொறாம. அப்படி சொல்ல முடியாது, அப்படி இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்ப உங்களுக்கு பொறாம. ஒழுங்கா நார்மல் ட்ரெஸ்ல வா பாத்துக்க. அது போயிட்டால. அது நாளைல கோட்டை கவனிப்பா, இவ்வளவு கவனிப்பா. நீ எப்படி இந்த ட்ரெஸ்ல வர நானும் பாக்குறேன். என்ன கஷ்டப்படுத்துறதே அவளுக்கு பொழப்பா போச்சுது. என் வீக்னஸ் என்னன்னு தெரியும். தெரிஞ்ச பயவுல இன்னைக்கு என்னென்ன வேலை பாத்துட்டு இருக்கா. இரு, இதுக்கெல்லாம் உன் மோதல் லாய்க்கு. ஒரு சாக்கெட்டை வாங்கி அவ கையில கொடுத்து விடுதே, அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா நீ அந்த ட்ரெஸ் கழிச்சு தூர எஞ்சுவேன். என் தங்கம், என் அன்பரசி, தங்கமே, என் வைடூரியமே, சீக்கிரமா சாக்கெட் கட்டலாம். தமிழே, தினேஷ் வேண்டாம் வேலை பார்க்காத. இன்னைக்கு என்ன வேலை பார்த்தாலும் இங்க நடக்காது. இதுக்குதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரே வீட்ல இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்களா? என் மீனக்குட்டி கிளம்பிட்டியா? அக்கா ஆதிரா கிளம்பிட்டாளா? அவ சூப்பரா கிளம்பிட்டா. அந்த Dress தான போட்டுருக்கா? ஆமா ஆமா. இருங்கக்கா, எனக்கு சின்ன மேக்கப் மட்டும் குறையுது. சின்ன மேக்கப் குறையுதா? இன்னும் கொஞ்சம் தான் மேக்கப் முடிச்சிட்டு வந்துறேன். மெதுவாவே முடிச்சிட்டு வாமா. தேங்க்யூடா. நான் ஒருத்தி குத்துக்கள் மாதிரி இங்க நிக்க என்கிட்ட சொல்லல. எங்க கிளம்பிட்டீங்களா? கோர்ட்டுக்கு. உங்களால பார்த்தா கோர்ட்டுக்கு கிளம்புமா தெரியலையே. கோர்ட்டுக்கு தான் போறோம். இப்படியா? ஓட அடிச்சு விடுவேன். என்னங்க மாதிரி போதும், வீட்டு இருக்கும்போதெல்லாம் கொஞ்சறதே கிடையாது. அவசரமா வெளியில கிளம்பும்போதான் என்னங்க அப்படிங்கிறது. ஓட அடிச்சு விடுவேன். கோவமா இருக்கீங்களோ? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அப்படியா? நான் கூட பயந்துட்டேன். என்னங்க நான் எப்படி இருக்கேங்க? என்னங்க தேடுறீங்க? நேத்து நைட் வரும்போது லத்தி கம்பு எடுத்துட்டு வந்தேன். அதான் எங்கேயோ வச்சுனே தேடிக்கிட்டு இருக்கேன். என்னங்க ஒழுங்கா நார்மல் ட்ரெஸ்ல வாங்க சொல்லிவிட்டேன். முடியாது. வர வர எனக்கு மரியாதையே கிடையாது. மரியாதை மனசுல இருக்குது, போதும். இது பொறாம உங்களுக்கு. பொறாமையா? நம்மளை விட நம்ம பொண்டாட்டி அழகா இருக்காளேன்னு உங்களுக்கு பொறாம. எம்மா, ஐயா, ஏமா செம்பகலி இவ்வளவு அழகா இருக்கா? தேங்க்யூ தே. எம்மா, இப்படி வர போறாங்க ஹோட்டலுக்கு. அதுக்கு என்னடா, புள்ளைலாம் அப்படிதான் வரும். அம்மா, விடுடா, அவ வெளியில தானே நிப்பாள, உள்ளே வர போறாளுவே. மீனா பாக்க சந்தோஷம் நிக்காளுவே. இந்த ஸ்கூல்ல ஒண்ணு கண்டுபிடிச்சதுல உங்களுக்கு தோதா போயிட்டு பத்தியா? ஆமாங்க, இந்த ஸ்கூல்னு ஒண்ணு இல்லன்னா பய ஊழியர் நம்மள பாடா படுத்து எடுத்துருங்க. இப்படி மேக்கப் பண்ணி கிளம்ப முடியுமா? அதுக்கு தான் உன் மகனை கூப்பிட போறேன். இல்ல இல்ல விடுல. இல்ல, இவன் இப்படி வரக்கூடாது. இவன் பொறாமையில இருக்கான். நீ போய் ஆதரா கூட்டிட்டு வா. கொசர பத்தியா? வீட்டு இருக்கும்போது அந்த ஃபேண்ட் ஒரு டி-ஷர்ட், ஐயோ கன்றாவியா இருக்கும். நான் கோர்ட்ல டென்ஷன்ல நிப்பேன். வந்துக்க ஸ்டைல பாரு. ஏன்டா ஏன் விடு. இவன் கிளம்பி அப்படி நேரம் ஆயிட்டு, மணி 8:30 மணி ஆகுது. 9:30 உள்ள இருக்கணும். கிளம்புமா? சரி, நாம கிளம்புவோம். இவெல்லாம் தனியா வருவாள்வே. சரிங்கம்மா. செம்பவழி, நான் கிளம்புறேன். சரிங்க, பாத்து போங்க. கார்ல வந்துரு, நான் அம்மா கூட்டிட்டு புல்லட்ல போறேன். அம்மா கூட்டிட்டு பைக்கில் போயிடலாம். ஒண்ணு வேண்டாம், கார்ல கூட்டிட்டு போங்க. ஆமாடா, பைக் வேண்டாம். காலை நேரம் தலைகளை சுத்திடக்கூடாது. நீ புல்லட்ல போ, நம்ம ஏதோ கார்ல வரேன். அப்ப தினேஷ் கூட கார்ல வந்துருங்கம்மா. தினேஷ், என்ன மகனே, அம்மா வரும்போது கார்ல கூட்டு வந்துருங்க. நான் வரதுக்கு 9 ஆகும். சரி சரி, மெதுவா கூட்டு வாங்க. சரிம்மா, நான் கிளம்புறேன். சரியா, கிளம்பியா? என்னம்மா, கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேன். நீங்க எல்லாம் கோர்ட்டுக்குள்ள வர முடியாது, வெளியில தான் நிக்கணும். நீங்க வந்துருவாளா? அதெல்லாம் வந்துருவா, கவலைப்படாம இருங்க. சரிங்க இரு, போயிட்டு பிள்ளைகள் வரதுக்குள்ள வீட்டை பார்க்க வரணும். மீனா பார்த்துட்டு வந்துருவா. சரி சரி, ஏதோ சாப்பிட செஞ்சுட்டீங்களா? அத்தை, உங்களுக்கு பாலத்தில் கொண்டுட்டு வரட்டுமா? வேண்டாமா தங்கம், எனக்கு ஒண்ணு வேண்டாம். பிள்ளைய பார்க்கணும், அவ்வளவுதான். பார்க்கறதுக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க என்னத்த. 2 நாள் ஆகுதுல, கண்ணுக்குள்ளே நிக்கா. சரி, அப்பா போய் பார்த்துட்டு வந்து என்ன? காலையில அப்பாக்கு பிடிச்ச இடியாப்பமும் பாயாவும் கொண்டு கொடுத்துட்டு வந்துட்டேன். கொண்டு போனது யாரு? குமாரதான். குமாரா கொண்டு போனா? ஆமா, எனக்கு வேலையா இருந்தது, கொண்டு கொடுத்துட்டு வாங்கன்னே, கொண்டு கொடுத்துட்டு வந்தாவ. அப்புறம் மதன் என்ன பார்க்க போனாவல. அப்படியா? நம்ம வீட்டுல யாராவது ஒருத்தர் அப்பா வீட்டுக்கு போயிட்டு தான் இருக்காங்க. சரி சரி சரி, சாப்பிட்டாவளோன்னு கேட்டேன். இல்ல, சாப்பிட்டுட்டு காப்பி எதுவும் குடிப்பாவ. அதே செம்பலி அக்கா கொண்டு கொடுத்துட்டு வந்துட்டாங்க. இப்பதான் பிளாஸ்க்ல கொண்டு கொடுத்துட்டு வந்தாங்க. அப்படியா? அது தெரியும், நீ நல்லா கவனிப்பேன்னு தெரியும். இருந்தாலும் இப்ப என்ன, அப்பா பார்க்க போகணும், அவ்வளவுதானே. நான் போய் பார்த்துட்டு வரேன். போனா அத்தை அந்த பதே வந்துருவான்னு சொல்லிடுறேன். சரிங்க அத்தா. சரி சரி, பார்த்துட்டு. என்ன பண்ணி ஒருத்தர் கிளம்பவே மாட்டேங்கிறாங்க. டேய், கிளம்புவேன்டா, 8 தானே ஆகுது. நான் மதன போயிட்டான். அப்புறம் தினேஷ் கார்ல நான் போயிருவேன். சரி, அப்போ நான் பைக்ல வந்துடுறேன். டேய், பைக்ல வரும்போது பார்த்து வரணும்.
சரிங்க பாட்டி. என்ன இவர் ஆளையே காணும், வெளியே வர மாட்டேங்கிறா. ஏமா ஆதிரா கிளம்பிட்டலாம்னா? கிளம்பிட்டேன் பாட்டி. ஓ, இங்கதான் நிக்கியா? நான் 5 மினிட்ஸ்ல வெளிய வரேன் பாட்டி. ஆஹா. டேய் நீ வண்டி எடுத்து கிளம்பு. நாங்க ஒருத்தர் பின்னாடி ஒருத்தரா வந்துட்டோம். கிளம்பு. இல்ல பாட்டி, எனக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கு, ஒரு காஃபி வேணும். ஏமா செபவலி. அத்தை எனக்கு காஃபி வேணும், போட்டு கொடு. டேய் இங்க வாடா. இங்க கொண்டு வாங்க. ஏலே அக்காக்கு வேலை இருக்கு, இந்த பிளாஸ்க்ல ஊத்தி வச்சிருக்கேன், எடுத்து குடிடா. எனக்கு ஃப்ரெஷ்ஷா தான் வேணும். இவன் ஒருத்தப்பா நேரங்கட்ட நேரத்துல ஃப்ரெஷ்ஷா தான் வேணுமா? இரு போட்டுட்டு வரேன். மெதுவாவே போட்டுட்டு வாங்க. டேய் சாப்பிட்டியாடா? அவன் எங்க சாப்பிட்டாடா? இல்ல, எனக்கு காஃபி மட்டும் போதும். இரு ஏதாவது கொண்டுட்டு வரேன். சரி அக்கா உனக்கு சாப்பாடு தருவா, நான் கிளம்புறேன். நீங்க கிளம்புங்க பாட்டி. ஐயா தினேஷ். வாங்கம்மா, நம்ம போமா. வந்துட்டயா, நம்ம கிளம்புவோம். இவ்வளவு மெதுவா வரவாள்வே. நான் பிள்ளை கூட போறேன், நீ வா. சரிங்க பாட்டி. என்ன சந்தோஷம் குடும்பத்துல. என்ன இவ வெளியிலே வர மாட்டேங்கிறா? தென்மொழி, நான் கிளம்புறேன். நேரட்டு நான் 9 மணிக்கு டூட்டில இருக்கணும். நான் கிளம்புறேன். எங்க கிளம்பிட்ட? கோட்டுக்கு சார். கோட்டுக்கா? ஐயா, கோட்டுக்கா? கோட்டுக்கு நீ எதுக்கு? எல்லாரும் போறாங்க, நானும் போறேன். எல்லாரும் போட்டோம், நீ எதுக்கு? வீட்டுல படிக்கணும். நீ எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், நான் போறேன். என்ன வேலை பண்ணாலும் சரி, நான் இன்னைக்கு போவேன். தங்கமே வைரமே வேண்டாம், தொட்டி பார்க்க முடியாது. நான் கிளம்பும் போது நார்மல் ட்ரெஸ்ல இருந்தா நீங்க போயிட்டீங்கன்னு நினைச்சு போட்டேன். போயிட்டு நினைச்சு போட்டியா? ஆமா கிஷோர். ஒண்ணு என்ன? ஒண்ணு இல்ல. டியூட்டிக்கு 9 மணிக்கு போன நீங்க? டூட்டி தானே போனோம். போன எங்க வேலை பார்க்க? அதுக்கு எதுக்கு இந்த திருட்டு மொழி? திருட்டு மொழி வைக்க வச்சுட்டு திருட்டு மொழியா? நீலாம் கோட்டுக்குலாம் போக கூடாது. எனக்கு ஆர்டர் போடுறீங்க? ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிக்கிட்டு இருக்கேன். கொன்னே போட்டுருவேன். ஒழுங்கா வீட்டுல இரு சொல்லிட்டேன். முடியாது, எல்லாரும் போறாங்க, நானும் போறேன். எல்லாரும் நீயும் ஒன்னா, ப்ளீஸ் போவாத. போறாம சிபிஸ் போங்க. வீட்ல இருந்தா போர் அடிக்கும், நான் போறேன். சரி, நானும் கோட்டுக்கு வரேன். டியூட்டிக்கு போகணும் நீங்க? போகல. சிரிக்கவா செய்யற சிரிக்க? இன்னைக்கு இந்த டூட்டிக்கு போடாம பண்ணிட்டல நீ. நான் ஒண்ணும் சொல்லலையா, இப்ப வேணாலும் நீங்க போகலாம். எங்க போற? அப்படியா? எங்க போற? வா. இரு. என்ன இன்னும் வரக்கானும்? இந்த விக்கி போனா போகலையா கூப்பிடுறதுக்கு? போகும்போதே ஜீப் எடுத்துட்டு போனேன். நான் ஓட்டி தான் போவேன்னா. ஐயோ, மணி 9 தாண்டுது, இன்னும் காணுமே. சரி, நாமளே போய் கூட்டு வந்துருவோம், அதான் சரியா இருக்கும். இவங்கிட்டதான் ஜீவன பண்ணணும்னு என் தலையில எழுதியிருக்கும் போல. என்ன ஒண்ணு தேராது போலுக்க. கரவாணி பைய. கமிஷனர் வீடு தானே இது? ஒன்னும் தேராது சார், எல்லாம் ஜாயிண்ட் ஃபேமிலி. தட்டு முடிச்சாம ஒன்னும் காணுமே. வீட்டுக்குள்ள வச்சிருப்பாங்களா இருக்கும் சார். இல்ல வைக்க வேண்டாமா? ஆமா சார், வெளியில தான் வைக்கணும் சார். கண்ணுக்கு ஒன்னும் தென்படு மாதிரி தெரியலையே. தேருன்னு பார்த்தேன், ஒன்னும் தேராது போலுக்க. 5 கிலோமீட்டர் ஓடி வந்ததுக்கு ஒன்னும் தேராது போலுக்க. ஒரு வெங்கல வண்டா இருக்கு, இது எங்க பத்தம்? சார் கூட்டிட்டு போனோம் சார். வர சொல்லு. கொஞ்சம் பேசிட வேண்டாம், உன் கண்ணே பேசுதமா. சார் கமிஷனர் வீடு. ஓ அப்படியா, மறந்துட்டேன். யாரு? அம்மா ஆதிரா கிளம்பிட்டலாமா? கிளம்பிட்டேன் மேடம், நாங்க கூட்டி வந்துடுறோமா? இல்ல நாங்க தான் கூட்டிட்டு போனோம். இருங்க, ஆதிரா போய் கூட்டிட்டு வரேன். இந்த நகை நெட்லாம் போடுற பழக்கம் எல்லாம் கிடையாதா? ஏன்? இல்ல கழுத்து மொட்டையா இருக்க, அதான் கேட்டேன். பாசம் அக்கறை, அக்கா தங்கச்சியாதான் நினைக்க, தப்பா நினைக்காதீங்க. நீ என்னத்துக்கு நினைக்கன்னு எனக்கு தெரியாது சார். அப்படியே நகை நட்டு போடாதான் கவரிங்ல தான் சார் போடுவாங்க. பேடு கண்ட்ரி ஆயிட்டே போதுப்பா நம்ம நாடு. சார் என்னத்த சொல்ல, தங்கம் நடிச்சாலும் கவரிங்கா தான் இருக்குது, என்னத்த சொல்ல. சரிம்மா, நீ போய் வர சொல்லு. போலீஸா? மொழி ஒன்னும் சரியில்லையே. ஏமாமா, என் மொழியே அப்படிதான், பயப்படாம போய் கூட்டிட்டு வாமா. என்னம்மா? ஒண்ணு இல்ல எங்கயோ பார்த்த மாதிரி இருக்குது. இந்த மூஞ்சியவா எங்கயோ பாத்திருக்கனே. ஐயோ, எங்கயோ பாத்திருக்கனே. என்ன நம்மள குறுன்னு பாக்குறா? விக்கி அடிச்சா லக்கி பிரைஸ், அட்ரா சக்கத்தூளே. இல்ல இதே மொழி, இதே பாடி கட்டுதான். எங்கயோ பார்த்தனே. எங்க பார்த்தேன்? ஒருவேளை நம்ம திருட்டு மொழி வச்சு கண்டு போடிச்சிருப்பாங்களோ? பாரு ஒண்ணும் சரியில்லையே. ஓ, காதல் பார்வையா இருக்குமா? சே, என்ன பார்த்தா யாருக்கு காதல் பார்வை வரும்? கல்ல கொண்டு எரித மாதிரி தான் தோணும். என்னமோ தாலி யோசிக்குதே. உங்களுக்கு எந்த ஊரு? யாரும் ஊரே யாவரும் கேலி என்று கனியான் பூங்கொண்டு தான் சொன்னார், அப்படிதானே? ஒழுங்கா உங்க ஊரை சொல்லுங்களே. அதான் சொன்னே,
எனக்கு ஏதாவது ஒரு ஊர் வச்சுக்கலாமா? ஏதாவது ஒரு ஊரை வச்சுக்கணுமா? இல்ல, நான் எங்கேயோ பாத்துருக்கேனே. உங்க பேரு? பேரை கேட்டா அலறடிச்சு ஓட போறேன். விக்கி என்ற விக்னேஷ். அட திருட்டு பையல, அது நெட்ல பார்த்தனே. அதான் நம்ம எங்க பார்த்த மாதிரி தோணி இருக்கோ. இருங்க வரேன். சரிமா. ஆகமெல்ல நடமே நீ என்னாகும். சார், கமிஷனர் வீடு என் நெஞ்சத்து உள்ள தள்ளிராதீங்க சார். முட்டை கிளச்சு வெளுத்துருவாரு. கமிஷனர், என் குழந்தை வீட்ல தான் இருக்கான். ஓ, வீட்டுல இருக்காரா? அப்புறம் எனக்கு இங்க என்ன வேலை? வய உள்ள வேலைக்குனே பழி வாங்கிட்டானே. இன்னும் ஓரக்கனால பாத்துட்டு போவதே தெரியும் வசமா என்ன கோத்து விடுவான்னு. அதான் இந்த பொண்ணு தரட்ட என்ன கோத்து விட்டுருக்கான். பொண்ணு தர சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பா. ஆனா நான் ஏதாவது வசமா மாட்டினா பப்ளிக் கூட பார்க்க மாட்டான், சென்னிலே அடிப்பான். வாங்கிருக்கீங்க என்ன சார்? நக்கலே, எத்தனை வாட்டி வாங்கியிருக்கேன் தெரியுமா? வாங்கி திருந்தலையா சார்? இந்த விக்கி என்ற விக்னேஷ் திருந்துறவன் கிடையாது. அடி வாங்குறதெல்லாம் எனக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி. ஒரு நாள்லாம் அந்த பொண்ணு தர வச்சாம்பா சென்னில. இங்க பாரு, ஓட்ட காது. இவ்வளவு வாங்கி திருந்தலையே, இன்னும் எப்படி சார் இந்த டிபார்ட்மெண்ட்ல நிலைச்சு நிக்கிறீங்க? மன தைரியம் இந்த விக்னேஷுடைய திறமை. அஞ்சா சிங்கம் விக்கி என்ற விக்னேஷ். மெல்ல சிங்கமா, மெதுவா இன்னும் நிறைய சிரிக்க இருக்கும். பள்ளிக்குள்ள உளுந்துராம. கொழுப்பு பத்தியா? ஏதாவது நகை நட்டு போட்டுட்டு வாங்கம்மா, அப்பதான் பார்க்க நல்லா இருக்கும். ஆமா, அடிச்சிட்டு போறதுக்கு நல்லா இருக்கும். ஐயோ, வேற நிர்மலா கோலி, ஸ்வீட்டி, கீட்டி அப்படி ஏதாவது ஒரு கான்செப்ட் இல்ல? இல்ல. விக்கி என்ற விக்னேஷ் கொண்டுட்டு வருவான். விக்கி என்ற விக்னேஷ் இங்க ஒன்னும் தேராதே, டூட்டியை மாத்தி விட்டு கிளம்பு. நானும் கமிஷனர் வீடு ஏதாவது தேருன்னு பார்த்தா வலிக்கு வச்ச மாதிரி வச்சிருக்கு வீட்ட. ஆனா இப்படி கோணம் முஞ்சி மாதிரி வச்சா வில்ல பயவல சிரிக்குதே. விக்கி என்ற விக்னேஷ்